என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. மண் தோன்றா கல் தோன்றா காலத்தோடு இந்தியாவிலேயே உலகத்துக்கே உணவளித்த மருத நிலத்தின் குடியிலே பிறந்த மல்லர் இன மக்கள் இந்த உலகத்திலே போற்றும் அளவிற்கு நம் வரலாறுகளையும் நம்முடைய மக்களையும் தெரிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் நமது மக்கள் இருப்பதும் இருந்து கொண்டு இருப்பதையும் இன்று நிலக்கோட்டையிலே சமூக உரிமை பட்டியல் வெளியேற்றம் நல்லிணக்கத்தை மற்றும் அரசியல் விழிப்புணர்வு பொதுக்கூட்டத்தை தம்பி போராளி கனகராஜ் பாண்டியன் அவர்கள் இந்த இடத்திலே ஒரு பொதுக்கூட்டத்தை நிறுவியிருக்கின்றார். அவரோடு சேர்ந்து மாவட்ட ஒன்றிய மாநில நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உயிரிலும் மேலான சகோதரி சகோதரர்களே, இளைஞர்களே, மாணவர்களே, அனைவரும் சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும், எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் எண்ணத்தை நீங்கள் எல்லோரும் உறுதியளிக்க வேண்டும். தெய்வேந்திரோட கூட்டமைப்பின் சார்பாக மாவீரன் பசுபதி பாண்டியன், ராமர் பாண்டியன், தீபக் பாண்டியன் மற்றும் பசுபதி போராளிகள் எண்ணற்றவர்கள் உயிரிழந்த இந்த நாட்டிலே தெய்வேந்திரோட மக்களுக்காக போராடியவர்கள் எல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே அமர்ந்திருக்காரே மடாதிபதி, அவருக்கு தலைவர் என்று சொன்னால் அது மாவீரன் பசுபதி பாண்டியன் தான். அவர் சொல்லியிருப்பார், அனைத்தும் கேட்டிருக்கிறீர்கள். எத்தனையோ மடாதிபதிகள் வரலாம், ஆனால் தெய்வேந்திரத்துக்கு என்று ஒரு மடாதிபதி உருவாயிருக்கிறதை இந்த தமிழ்நாடு மக்கள் அனைவரும் அந்தந்த கோயில்களிலே அவர் இந்திரன் கோயிலை கட்ட வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருப்பதும் அறிவீர்கள். நாம் எல்லாம் மூடர்கள் அல்ல, இந்த உலகத்துக்கே முன்னுதாரணமா வாழ்ந்த சேர சோழ பாண்டியரின் வம்சவழிகள் என்பதை நீங்கள் உணர வேண்டும். உணராமல் இன்று தமிழகத்திலே நாம் பட்டியல் வெளியேற்றத்துக்கும் தெய்வேந்திரோட வேளாளர்கள் என்று அரசாணைகளுக்கும் கெஞ்சு கூத்தாடி நாட்டிலே அவலமான நிலைகள். மண்ணிகை சோழனாக பிறந்த வாரிசிலே மாடு மணியடித்து மாட்டு கன்றை கொன்ற மாபெரும் மன்னனுடைய தாய்ப்புறமும் நீங்கள் இளைஞர்களும் இருந்து இப்படி மாற்றானுக்கு வேலை செய்வதும் கொடி பிடிப்பதும் ஓடுவதை எண்ணும் போது மிகப்பெரிய நெஞ்சிலே ரத்தங்கள் கொதிக்கின்றது. இதையெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த அரசியல்வாதியாவது இந்த சமூகத்திலே கொடுக்கின்ற எம்எல்ஏ எம்பி பதவிகளுக்கு மரியாதை இருக்கின்றதா? அவர்களை மதிக்கின்றார்களா? அவர்கள் எப்படி இருக்கின்றார்கள்? 79 ஆண்டு காலம் சுதந்திரம் அடைந்து நமது நாட்டிலே நாம் மக்கள் எப்படி இருக்கின்றோம், எப்படி வாழ்கின்றோம்? அரசியலிலே வீடு குடிக்க முடியாதவன் வேட்டியை மறுவேற்றி துவச்சு கட்டாதவன் எல்லாம் இன்றைக்கு பெரிய தொழிலதிபர்கள். நாங்கள் ரத்தம் தொகுதியிலே இப்போது பேச்சு அமர்ந்து கொண்டிருக்கின்ற விஷ்ணு முருகேசன் மருத மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தம்பியாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் அடக்கி ஒடுக்குவதற்கு திட்டமிட்டு அவர்கள் செயல்படுவார்கள். ஆனால் நீங்கள் மக்கள் ஒன்று திரண்டு அவர்களை வேட்பாளராக்கி உங்கள் வாக்குகளை அவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும், ஒற்றுமையை நிலைநாட்ட வேண்டும். அதுதான் உங்களுடைய கடமை. அதை விட்டுவிட்டு காசு கொடுக்கின்றார்கள் என்றால் உங்கள் மனம்தான். விஜய் நடிகர் சொல்வதை போல் வாங்கிக் கொண்டு தெய்வேந்திர உலகத்திலே யார் நிற்கிறார்களோ அவருக்கு வாக்களிங்கள். நாம் 1 கோடி மக்களாக இருக்கின்ற இந்த தமிழ்நாட்டிலே தெய்வேந்திரோட வேளாளர் இனத்துக்காக யார் மதிக்கின்றார்கள்? காரணம் ஒற்றுமை இல்லை. பிரித்தாலும் சூழ்ச்சிகளை வைத்து நம்மளை பிரித்து விடுகின்றார்கள். பழைய காலங்களில் 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி பள்ளிக்கூடத்திலே 1வது 2வது படிப்பிலே பார்ப்போம், ஒரு ஆடு போகும், இன்னொரு ஆடு பள்ளிவிடாமல் முட்டிக்கிட்டு உள்ளுக்கே விழுகும். ஒரு 4 மாடுகள் மேய்ந்து கொண்டிருக்கும், அதை ஒரு நரி பிரித்து விட்டு சிங்கத்தை விட்டு அடித்து சாப்பிட்டு விடும். அதை போன்று நாம் மக்களை எல்லாம் பிரித்தாடுகின்ற சூழ்ச்சியிலேதான் இன்று ஆட்சியிலே இருக்கின்றார்கள். இமானுவேல் சேரனுக்காக சிலை வைத்திருக்கின்றார்கள். அந்த சிலையை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். காரணம் என்ன? நாம் ஒற்றுமை இல்லை, உணர்வில்லை, தூங்கிக் கொண்டிருக்கின்றோம். டாக்டர் அம்பேத்கர் சொல்வதை போல இந்த நாடு சுதந்திரம் அடைந்து சட்ட மேதையாக எழுதினார். அவர் எழுதிய அந்த இட ஒதுக்கீட்டிலாவது இருக்கின்றன இந்த தெய்வேந்திரத்திலே பிறந்தவர்கள் யாராவது மான மரியாதையோடு சுயமரியாதையோடு இருக்கின்றார்களா? முந்த நாள் இறந்து விட்டார் நல்லகன் அவர்கள் பேசினார்கள்.
டிவியை பார்த்திருப்பீர்கள், செய்தியை பார்த்திருப்பீர்கள். யாராரு கக்கனை பற்றி பேசினார்களா? இந்த நிலக்கோட்டை பொன்னமலை பற்றி பேசினார்களா? பொன்னமலைக்கு எத்தனை கல்லூரிகள் இருக்கின்றது, எத்தனை குவாரிகள் இருக்கின்றது, எத்தனை எஸ்டேட் இருக்கின்றது, என்ன பிசினஸ் இருக்கின்றது? ஏன் அவர்கள் தியாகி இல்லையா? காங்கிரசிலே அவர்களுக்கு சிறை வைக்கப்படாதா? இந்த நிலக்கோட்டையிலே என் கக்கனுக்கு மதுரையில் வைத்திருக்கின்றார்கள், அவரை பற்றி பேசக்கூடாதா? மனதில்லாத சாரி வெளிவிடுத்தவர்கள் தான் இன்று தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள், இந்தியாவையும் ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். இப்படி நாம் ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு ஓய்ந்து போவதை விட வேற வழியில்லாமல் இருக்கக்கூடாது. தம்பி கனகராஜ் படித்தவர், பட்டம் பெற்றவர், அவரை போன்று தமிழ்நாட்டிலே அனைத்து தொகுதியிலையும் நிற்பார்கள். நீங்கள் எல்லாம் உணர்ந்து அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். உங்கள் உரிமை என்பது, உங்கள் ஆயுதம் என்பது, நாம் உழுகின்ற உழவு வள்ளுவன் சொல்வதை போல உழுது வாழ்பவரே வாழ்வார், மற்றவர்களாம் பின் தொழுது வாழ்வர் என்பதை போல உங்களுடைய ஓட்டு உரிமை என்பது சாதாரண ஆயுதம் அல்ல. அந்த ஆயுதத்தை பிடுங்குவதற்காக இப்போது வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போது பெரிய விவசாயிகளிடம் எண்ணி பார்க்காமல் இங்கே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், அதை செய்வோம், பணத்தை தருவோம் என்று. எந்த திட்டமாவது கல்வியை ஒழுங்காக தர முடியவில்லை, அரசு கல்லூரிகளிலே ஒழுங்காக நடத்த முடியவில்லை. வீடுகளுக்கு பச்சாப்ப கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. 10 லட்சம் ரூபாய்க்கு இந்த வரும்போது கூட பார்த்தேன். ஒரு வீடு கட்ட 10 லட்சம் ரூபாய் அறிவிக்கிறானா? இந்த ஏழை எளியவர்களுக்கு உதவி என்ற அசிங்கப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். கல்லூரி பள்ளி உடைகள், ஆரம்ப பள்ளியில உடைகள் ஒழுங்கா இருக்கின்றதா? இப்படி இலவசம் என்பதை தரமாகவும் கொடுக்காமல் கேவலமாக வீடுகளையும் உடைகளையும் பணத்துகளையும் கொடுத்து நம்மளை அசிங்கப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே 79 ஆண்டுகள் முடிந்து இந்த ஏழை எளிய மக்கள் என்று பேசி வரும் இங்கே உள்ள அரசியல்வாதிகள், மந்திரிகள் அவர்கள் எப்படி இருந்தார்கள்? வெள்ளையடிக்க விட தயாரா? தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறுநில மன்னர்களை போன்று அவர்கள் நாய்க்கர் ஆட்சியிலே இருந்ததை போன்றுதான் அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பொய் வழக்கு, இதுக்கெல்லாம் ஒரு உதாரணத்தை தெரிந்து கொள்ளுங்கள். காவல் நிலையம்தான் இன்று நமது சமுதாயத்தை அழித்து ஒழிக்கின்ற முதல் வேலை ஆட்கள். அவர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் அவர்களை ஏறிவிட்டு ஊரிலே வீடு, காடு, ரோடு இப்படி பல விஷயங்களிலே நம்மை ஒன்று விடாமல் பிரித்தாலும் சூழ்ச்சியால் கழகத்தை இழுத்து விட்டு வழக்குகளை போட்டு, பொய் வழக்குகளை போட்டு அழித்து ஒழித்து விடுவார்கள். ஒற்றுமையாக வாழ விட மாட்டார்கள். அதை உணர வேண்டும் இளைஞர்கள். கல்வி கற்பது மட்டுமல்ல, இந்த சமுதாயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தெய்வேந்திர மடாதிபதி அவர்கள் எழுதியிருக்கின்றார் புக்கு, நம்முடைய குருசாமி கிருஷ்ணன் எழுதியிருக்கார் புக்கு. ஒரிசா பாலு பிள்ளைமாறு சமுதாயக்காரர் இருந்தாலும் அவர் கடல் ஆராய்ச்சியாளர். அவர் உலகத்திலே பல நாடுகளிலே தெய்வேந்திர நோயாளர்கள் என்ற அரசியல் இருக்கின்ற என்று சொல்கின்றார். மன்னர்கள் இருக்கிற என்று எழுதியிருக்கின்றார். இதெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும். காரல் மார்க்ஸ் சொல்வதை போன்று ஒவ்வொரு இளைஞனும் படித்து இந்த வரலாறுகளை மனதிலே உள்வாங்கி தெரிந்தால்தான் நீங்கள் புரட்சிக்கு வர முடியும். அதை விட்டு யூடியூப்பை திறந்து விடுகிறார்கள். முகமதியார்களை இந்த நேரத்திலே உங்களிடம் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். முஸ்லிம்கள் அரபு நாடுகளிலே இந்த ஆபாச படங்களும் இந்த அக்குருவங்களும் இல்லை. ஆனால் இந்த தெய்வேந்திர மக்களையும் பட்டியலின மக்களையும் அழித்து ஒழிப்பதற்காகவே இந்த நாட்டிலே அவர்கள் குடும்பம் நாசமானாலும் பரவாயில்லை, ஆனால் ஆட்சி அதிகாரம் வேண்டும், இந்த நாட்டிலே நாம் பதவியில் இருக்க வேண்டும் என்று ஒரே கொடுங்கோல் ஆட்சியாக, ஒரே அராஜக ஆட்சியாக இந்த நாட்டுக்கு இந்தியா வளம் பெறும் நாடு, உலகத்திலேயே இயற்கை சீதோஷம் இல்லாத நாடு, எரிமலை மற்றும் பல இயற்கை சீற்றங்கள், புயல்கள், மணல் புயல்கள் இப்படி இல்லாத ஒரு நாடு. வெள்ளக்காரனே நமது நாட்டுக்கு வந்து பம்பாயிலே, பூனாவிலே தண்ணீரை ஏற்றி ரயிலை விட்டிருக்கின்றான். இங்கே சென்னையிலே ரயிலை கூட விட முடியாது. மக்கள் அல்லாடி கொண்டிருக்கின்றார்கள். இப்படி ஒவ்வொரு நாளும் இந்த இந்தியா நாட்டிலே மக்கள் துன்பப்பட்டு துயரப்பட்டு மாயாவதி ஆட்சி அவர்கள் அறிந்தது என்றால் அறையும் அழித்து ஒழித்து விட்டார்கள். கணிசிரம் என்றவர் மாயாவதி உத்தரப்பிரதேசத்திலே காணாமல் போய்விட்டார்கள். இப்படி இந்த தெய்வேந்திர மக்களை அழித்து ஒழித்து பிரித்து சல்லி சல்லியாக்கி விட்டார்கள். கடந்த காலத்தில் எம்பி தேர்தலில் நின்றார்கள் 2 பேர். எப்படி விருப்பம் இந்த சமூகம்? ஆகவே இளைஞர்களை நாடுங்கள், எங்களை போன்ற வயதானவர்களை விட்டுவிடுங்கள். இளைஞர்களை, படித்த தம்பிகளை, அரசியல் இருக்கின்றவர்களை ஆதரித்து நீங்கள் எல்லோரும் ஆதரவு தெரிவித்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே இந்த தெய்வேந்திர மக்கள் யார் என்பதை நிரூபிக்க வேண்டும். வரலாறுகளை தெரிந்தும் புரிந்தும் நீங்கள் உணர்ச்சியோடு சுந்தரலிங்கத்தை போன்று, மாவீரன் இமானுவேல் சேகரனை போன்று நீங்கள் எல்லாம் அவர்களை தெரிந்து புரிந்து வரலாறுகளை தெரிந்துதான் நீங்கள் இந்த சமூகத்தை வென்றெடுக்க முடியும் என்பதை பேச அறிய நேரமில்லை என்பதால் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன்.
அடங்காதீர்கள், அடக்குமுறைகளுக்கு அஞ்சாதீர்கள், கெஞ்சாதீர்கள். நாம் சுயமாக உழைத்து உலகத்துக்கே உணவளித்தது உண்மையாக இருந்தால் இந்த 2026 ஒரு பெரிய புரட்சியை, மாற்றத்தை நீங்கள் தருவீர்கள் என்று உங்களிடம் இருகரம் குறித்து வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாவீரன் பசுபதி வாண்டியனுக்கு வணக்கம்.